வால்பாறை அருகே வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது குழந்தையை சிறுத்தை கவ்வி தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஏராளமான தேயிலை தோட்டங்கள் நிறைந்திருக்கின்றன. இங்குள்ள தோட்டங்களில் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். அங்குள்ள பச்சமலை எஸ்டேட் பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர் குடியிருப்பில் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த மனோஜ் முண்டா, மோனிகா தேவி தம்பதியர் தங்களது 4 வயது மகள் ரோஸ்லி குமாரியுடன் வசித்து எஸ்டேட்டில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வீட்டின் வெளியே தாய் மோனிகா அமர்ந்திருக்க சிறுமி ரோஸ்லி விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வனப்பகுதியை விட்டு வெளியேறி பதுங்கியிருந்த சிறுத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் திடீரென குழந்தையை வாயில் கவ்வி தாய் கண்முன்னே தேயிலை தோட்டத்திற்குள் இழுத்துச் சென்றது. தாய் மோனிகா அலறியபடி சிறுத்தை பின்னே ஓடி உள்ளார். ஆனால் சிறுத்தை குழந்தையை தேயிலை பகுதிக்குள் இழுத்துச் சென்றதால் மோனிகா கூச்சலிட்டதைக் கண்டு அப்பகுதி மக்கள் கூடினர். சிறுத்தை சென்ற பாதையில் தேடி பார்த்தபோது குழந்தையின் ஆடைகள் கண்டெடுக்கப்பட்டதால் பதற்றமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்த வனத்துறையினர் குழுக்களாக பிரிந்து குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இரவானதால் தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் குழந்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. மகள் காணாததால் பெற்றோர் கண்ணீரில் ஆழ்ந்துள்ள நிலையில் சக தொழிலாளர்களும் கவலையடைந்துள்ளனர். வால்பாறையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் இதேபோன்று சிறுமியை சிறுத்தை கவ்விச் சென்று கொன்றது. தற்போது அதுபோலவே மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.